ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. இது வந்துட்டு நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கே தெரியும். 19ஆம் தேதி வருது. 18ஆம் தேதி ராத்திரி 7 மணியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது. நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நவமூலிகை யாகம்னா என்ன, அதுக்கு என்ன ப்ரொசீஜர், என்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் 4 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க, உங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியல, பட் நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கலாமா, எங்களுக்கு கூட நீட் இருக்குது, இல்லை இதை பற்றி என்னென்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது, இந்த மாதிரிலாம் டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? பெயர்கள் கொடுக்குறவங்க அவசியம் எந்த ஊர்லேருந்து கொடுக்குறீங்களோ அந்த ஊர் பெயர் கண்டிப்பாக போட்டு அனுப்பணும். அதையும் மறந்துடாதீங்க. அந்த டைம் முடியறதுக்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். 18ஆம் தேதி ராத்திரி 7 மணியோட டைம் முடியுது. இன்னொரு 5 டேஸ் தான் டைம் இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி கூட ஒரு பிரதர் ஒருத்தங்க அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு, இன்றைக்கி என்ன நாள்னா நிறைஞ்ச பௌர்ணமி இருக்குது. ஸோ இன்றைக்கு பதிவு வந்துட்டு இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு விஷயம் செஞ்சால் நம்ம லைஃப்பில், அதாவது எப்போவுமே செல்வ செழிப்போடு இருக்கணும். எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்க எது இருக்கோ இல்லையோ, அடிக்கடி நகை வந்து பேங்க்குக்கு போகக்கூடாது, இருக்கிற காசாச்சு நம்மக்கிட்ட தங்கணும். அதே போல் ஒரு பௌர்ணமி அப்படின்னாலே எல்லாருக்கும் தோன்ற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த விஷயத்தை கடவுள்கிட்ட கேட்டு வைப்போம். பௌர்ணமிங்கிறது பிரபஞ்ச சக்தி அதீத ஆற்றலோடு செயல்படக்கூடிய ஒரு நாள். அப்போது அன்னத்தன்னைக்கு நம்ம கேட்குற எந்த விஷயத்துக்கும் நார்மலாக இருக்கிற ஒரு பவரை காட்டிலும் பல மடங்கு வந்து சக்தி வந்து கூடியிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நாட்களில் பிரபஞ்சம் ஓரியன்டான, யூனிவர்ஸ் ஓரியன்டான விஷயங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். கடவுள்கிட்ட கோரிக்கை வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் சிறப்பான நாட்கள்னு சொல்லிட்டு நம்மளோட பெரியவங்க எல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்டி செஞ்சாலே போதும், நல்லா உங்களுக்கு பவர் காமிக்கும். அதிகபட்சம் 24 ஹார்ஸில் உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டுங்கிறது காமிக்கக்கூடிய சக்தி வந்துட்டு இதுக்கு இருக்குது. பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு, அந்த ஸ்விட்ச் வேர்டோட சேர்த்து நம்ம செய்ய போகிற சில விஷயங்கள். சரிங்களா? வாங்க என்னென்னு பார்க்கலாம். வணக்கம்மா, நான் சென்னையிலேருந்து பார்வி பாலகிருஷ்ணன் பேசுகிறேம்மா. நான் ஒவ்வொரு நவமொழிக்கும் பணம் கட்டி வந்துக்கிட்டு இருக்கேம்மா. நேற்று ரொம்ப மிராக்கல் நடந்துச்சுமா. காலையில் எனக்கு எமர்ஜென்ஸாக பணம் வந்து ஒரு 60,000 ரூபா வேணும்னு நினச்சி பண்ணேன். எனக்கு காலையிலே மாதிரியே நடந்துச்சுமா. கண்டிப்பாக எனக்கு வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ரொம்ப எமர்ஜென்சி. காலையில் எனக்கு 6:30 மணிக்கெலாம் நான் கேட்ட பணம் உடனே கிடச்சிச்சுமா. ரொம்ப சந்தோஷமா. வராகி அம்மாவுக்கும் சாயப்பாவுக்கும் நன்றி. உங்களுக்கும் கோடான கோடி நன்றிம்மா. நான் எதிர்பார்க்காதது எனக்கு இன்னைக்கு காலையில் நடந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்ஸ்மா. நன்றி பிரதர். இந்த அண்ணா சொன்னது நீங்கள் கேட்டிருப்பீங்க. நம்பிக்கையோடு நம்ம கேட்குற ஒரு விஷயங்களுக்கும் வராகி அன்னை செவி கொடுத்துட்டே தான் இருக்காங்க. நம்மளோட நம்பிக்கை தான் அதுக்கு மெயினான ஒரு ரீசனாக இருக்குது. சரிங்களா? அதனால் லைஃப்பில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், என்னதான் ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும், நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் தேவையானது ஒன்று என்னென்னா, கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை மாறும், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. வராகி அன்னை நிச்சயம் உங்களுக்கும் வெற்றிகள் கொடுப்பாங்க. அன்னைக்கு நன்றிகள் சொல்லுங்கள், அது போதும். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற அந்த பதிவுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இது மாதிரி போடுற பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் சொல்கிற பதிவு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, நானும் சந்தோஷப்படுவேன். இப்போது நம்ம வந்து இன்றைக்கி பௌர்ணமி இருக்கு இல்லையா? நார்மலாக பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ கோவிலுக்கு போகிறவங்க இருப்பீங்க, உங்களோட இஷ்ட தெய்வ கோவிலுக்கு போகிறவங்க இருப்பீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகிறவங்க அது ஒரு வழக்கமாக வச்சுருப்பீங்க. இப்போது இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இந்த மெத்தட் வந்துட்டு நீங்கள் குலதெய்வத்தை நினச்சி செய்கிறதுனாலும் செய்யலாம். உங்களோட குலதெய்வம் தெரிஞ்சதுன்னா அந்த குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு அவங்கள நினச்சி செய்யலாம். இல்லைன்னா உங்களோட இஷ்ட தெய்வம், அதாவது உங்களுக்கு முருகன் பிடிக்கும், சிவன் பிடிக்கும், வராகி அன்னை பிடிக்கும், பிரத்யங்கரா தேவி பிடிக்கும், இப்படி எந்த இஷ்ட தெய்வம் உங்களுக்கு இருக்காங்களோ அவங்கள நினச்சி கூட நீங்கள் செய்யலாம். தெய்வங்களே நான் கும்பிட மாட்டேன் சிஸ்டர், எனக்கு சாமி கும்பிட்ற பழக்கம் கூட கிடையாது, அப்போ நாங்கள்லாம் என்ன செய்யறதுங்கிற சில பேர் கூட இருப்பீங்க. சாமியே கும்பிடாட்டியும் பரவாயில்ல, இன்றைக்கி நான் சொல்கிற மெத்தடுக்கு எந்த ரூலுமே கிடையாது. இதை நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரி செய்யலாம். கோவிலுக்கு போய் செய்கிறதுனா கண்டிப்பாக ரூல் இருக்குது. அப்போ நீங்கள் அது மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. வீட்டில் இருந்து செய்கிறவங்களுக்கு எந்த ரூலுமே கிடையாது. நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்ருக்கலாம், குளிக்காட்டியும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நான் சொல்கிற இந்த மெத்தட் மட்டும் ஜஸ்ட்டு செஞ்சு வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக 24 மணி நேரத்தில் பவர் காமிக்கும். இது அதோட சக்தி வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லானது. ஸோ இதுதான் அந்த மெத்தட். நம்ம என்ன செய்யணும்னா அதற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு மனசார, இன்றைக்கி பிரபஞ்சம் அதீத ஆற்றலோட செயல்படும் பௌர்ணமி இல்லையா? அதனால் உங்கள் மனசுலேயும் எப்படி இருக்கணும், நம்ம கேட்குற விஷயம் கண்டிப்பாக நடந்துரும் அப்படிங்கிற சந்தோஷமாக செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணுறனாலுமே நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்குங்கிறதான் ஃபஸ்ட்டு பிரபஞ்சம் கவனிக்குங்க. உங்கள் மனசு எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது, உங்கள் மனசு எப்படி, உங்கள் மனசு என்ன சொல்லுது,
உங்கள் மனசில் எந்த எண்ணத்தோடு நீங்கள் அதை செய்கிறீங்க அப்படிங்கிறத தான் இந்த யூனிவர்ஸ் வந்து கவனிக்கும். நீங்கள் சோகமாக இப்போவாச்சும் நான் கேட்குறது நடக்குமா, ஐயோ கடவுளே எவ்வளோ செஞ்சுட்டோம், இதுவாச்சும் நடக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் செய்யாதீங்க. நான் இன்றைக்கி கேட்க போகிறேன், நடக்க போகுது, இந்த பிரபஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ண போகுது, என் லைஃப்பில் ஒரு மிராக்கிள் நடக்க போகுது, நானும் சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடோட, அந்த சந்தோஷத்தோட, அந்த மனநிலைமையோட நீங்கள் இந்த விஷயத்தை வந்து செய்யணும். இப்போ தேவையான பொருட்கள் உங்களுக்கு நான் பிக்சரில் காமிக்கிறேன். நமக்கு வந்து என்னென்ன பொருள் வேணுங்கிறதெல்லாம் சொல்லிடுறேன், ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. நான் எப்படி சொல்கிறேனோ அதே போல் செய்யுங்க. இப்போது சர்க்கரை வந்து நமக்கு வேணும், ஒயிட் சுகர் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அதே சர்க்கரை உங்கள் வீட்டில் இருக்கிறதே நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஒயிட் சுகர் வந்து நமக்கு வேணுங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் இருந்தாலே போதும். இந்த ஒயிட் சுகர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு நமக்கு என்ன வேணும்னா ஏலக்காய் வந்து வேணும், சரிங்களா? அதுவும் உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதவே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏலக்காய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2 ஏலக்காய் இருந்தாலே போதும், அதுக்கு மேலெல்லாம் தேவைப்படாது. 2 ஏலக்காய் அது மட்டும் போதும், சரிங்களா? இப்போ வந்து ஏலக்காய் வந்து எடுத்தாச்சு. அடுத்தது நமக்கு என்ன வேணும்னா பச்சை கற்பூரம் வந்து வேணுங்க. இப்போ பச்சை கற்பூரம் வந்துட்டு இது வந்துட்டு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னா நம்ம வீட்டில் வீடு துடைக்கிறக்கெல்லாம் பயன்படும் சொல்லிட்டு பச்சை கற்பூரம் எப்போவுமே நான் பொடி பண்ணி வச்சுக்குவேன், வீடு துடைக்கும் போது யூஸ் பண்ணுறக்கு. நீங்கள் இந்த மாதிரி பொடியாக வச்சுருந்தாலும் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு பிஞ்ச் இருந்தாலே போதுங்க இந்த பச்சை கற்பூரம். ஸோ அது வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே வந்துட்டு ஒரு க்ரீன் கலர் பென் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்டிக்கி நோட் எடுத்திருக்கேன். என்கிட்ட ஸ்டிக்கி நோட் இருக்கனால நான் அதை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒயிட் பேப்பரோ எல்லோ பேப்பரோ எந்த கலர் பேப்பர் இருந்தாலும் ப்ளைன் பேப்பராக இருக்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட இருக்கிறது ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேங்க. கூடவே வந்து ஒரு பவுச் எடுத்திருக்கேன், ஒரு ஜிப்லாக் கவர் வந்து எடுத்திருக்கேன். இதெல்லாம் எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சொன்ன இந்த ஸ்டிக்கி நோட் ஏதாவது ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. ஒயிட்டாக இருந்தாலும் பரவாயில்லை. என்கிட்ட க்ரீன் இருக்குது, நான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ரெட்டோ ப்ளூவோ எந்த கலர் இருந்தாலும் பரவாயில்ல, நான் சென்டிமெண்ட்டாக க்ரீன் யூஸ் பண்ணுவேன். இப்போது நான் எழுதுகிற இந்த ஸ்விட்ச் வேர்டை நான் எப்படி எழுதணும் அதே போல் நீங்களும் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து ஷைன், சரிங்களா? இந்த ஷைன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் எழுதிக்கோங்க. கேப்ஸ் லெட்டரில் தான் எழுதணும், எழுதிக்கோங்க. ஷைன் இந்த வார்த்தையை எழுதி முடித்ததுக்கப்புறம் அதற்கு கீழேயே வந்துட்டு பவர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எழுதணும். பவர் அப்படிங்கிறதையும் கேப்ஸ் லெட்டரில் எழுதிக்கோங்க. இப்போ வந்து அதுவும் வந்து எழுதிக்கோங்க. இப்போ இது வந்து எழுதியாச்சு. 3வது ஒரு வார்த்தை விக்ட்ரி, சரிங்களா? இந்த விக்ட்ரி அப்படிங்கிற வார்த்தையும் கேப்ஸ் லெட்டரில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன வார்த்தைகளெல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பிக்சரில், அதாவது டைப் பண்ணி காமிச்சிருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எழுத்து புரியுதா என்னன்னு எனக்கு தெரியல, கிளியராக தான் காமிச்சிருக்கேன், அதையும் எழுதிக்கோங்க. இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு இப்போ உங்களுக்கு என்ன தேவை, பணம் தேவையா, நகை தேவையா, வேலை கிடைக்கணுமா, என்ன உங்கள் கோரிக்கையோ அதை எழுதுங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு நீட் 1 lakh மணின்னு எழுதியிருக்கேன், சரிங்களா? நாளைக்குள்ளே 1 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிறத சும்மா எழுதியிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயமோ இல்லை 2 விஷயம் கூட நீங்கள் எழுதலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எழுதி இப்போ இந்த பேப்பரை கிழிச்சு நம்ம என்ன பண்ணணும்னா 4ஆக மடிச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக நீங்கள் மடித்து இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு காமிச்சிருக்கேன், புரியுதா? ஷைன், பவர், விக்ட்ரி, நீட் 1 lakh மணி அப்படிங்கிறத எழுதி ஜஸ்ட் இதை மடித்து வச்சுக்கோங்க. சும்மா ஒரு 4ஆக சின்னதாக வந்து மடிச்சுட்டு இதை வந்து நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போது இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, நான் அந்த பொருளெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னல. இப்போ அதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் சொன்ன அந்த வார்த்தையை வந்து மறந்துடாதீங்க. ஷைன், பவர், விக்ட்ரி அந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இந்த முறையை வந்து நம்ம செய்யணும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எந்த விஷயம் நடக்கணுமோ அதை நல்லா வேண்டிட்டு ஷைன், பவர், விக்ட்ரிங்கிறத சொல்லிகிட்டே இதெல்லாம் பண்ணுங்கள். இப்போ 1 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அந்த வார்த்தைகளை சொல்லிகிட்டே பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், 1 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துகிட்டு நான் அந்த டிஷ்யூ பேப்பரில் வச்சுருக்கேன். நான் வந்து டிஷ்யூ வந்துட்டு டைரெக்டாக அந்த கவருக்குள்ளே போடுறனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து சும்மா டிஷ்யூ எடுத்திருக்கேன். இது இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரையை வந்துட்டு போட்டுக்கோங்க. அடுத்தது 2 ஏலக்காய். இந்த ஏலக்காயை வந்து எடுத்துக்கோங்க. அதே போல் இப்போ நான் வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நான் பண்ணுறனால காசு வந்து நான் யூஸ் பண்ணுறேன், ₹1 காசு. நீங்கள் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், அதாவது எப்போவுமே என்கிட்ட செல்வம் வேணும்னு நினைக்கிறவங்க கூட காசு வச்சு நீங்கள் பண்ணலாம். நகை வேணும்னு நினைக்கிறவங்க உங்ககிட்ட இருக்க வெள்ளியோ தங்கமோ மோதிரமோ ஏதாவது ஒரு நகையை வச்சு நீங்கள் செய்யலாம். 2மே இல்லாதவங்க ஜஸ்ட் எதுவுமே இல்லாமல் நான் சொல்கிற இந்த மெத்தட் மட்டும் பண்ணலாம். காசு நகையெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் அதையும் வந்து வச்சுக்கோங்க, சரிங்களா? நீங்கள் காமனாகவே செல்வ செழிப்போட வாழணும்னு நினைக்கிறவங்க காசு வச்சு பண்ணுறதுங்கிறது பெஸ்ட்டான ஒரு விஷயம். அது அதுக்கப்புறம் உங்கள் கல்லாப்பட்டியில்
கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரத்தையும் வச்சுட்டு இதெல்லாம் போதும். இது மட்டும்தான். இது கூட நம்ம எழுதி வச்சோம் இல்லையா, அந்த பேப்பர், உங்கள் கோரிக்கை எழுதி வச்சிங்க இல்லையா, அந்த பேப்பரையும் இது உள்ளே வச்சுட்டு ஜஸ்ட் சும்மா மடிச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து டிஷ்யூ பேப்பர் இருந்தனால டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சு இதெல்லாம் பண்ணுறேன். டிஷ்யூ பேப்பரில் தான் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் மஞ்சள் துணி இருக்கு இல்லையா, அந்த மஞ்சள் துணியில் வச்சு அப்படியே ஒரு முடிச்சு போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைன்னா ஜிப்லாக் கவர், என்கிட்ட ஜிப்லாக் கவர் இருந்தனால அதை பயன்படுத்துகிறேன். இல்லாதவங்க மஞ்சள் துணி நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லைன்னா ஒரு பேப்பரில் மடித்து கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாங்க. நான் வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி அதை அந்த ஜிப்லாக் கவருக்குள்ளே போட்டு வச்சுருவேன். சரிங்களா? இவ்வளோ தாங்க இந்த மெத்தட். இது ரொம்ப 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 ஈஸியான மெத்தட், பட் ரொம்ப பவர்ஃபுல். பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை, இந்த கோட் வேர்ட்ஸை பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு ஆன்சரை வந்து உங்களுக்கு கொடுத்தே வந்து தேருங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த ஜிப்லாக் கவருக்குள்ளே இந்த மடித்து வச்ச பேப்பரை எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் சுவாமி ரூமில் வைக்கிறனாலும் நீங்கள் வைக்கலாம். இல்லைன்னா உங்கள் வீட்டு பெட்ரூம்லேயோ எங்கேயோ ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இது நீங்கள் ஒரே ஒரு வாட்டி செஞ்சு வச்சா போதும். இன்றைக்கி பௌர்ணமி, இன்றைக்கி ராத்திரி 12 மணி முடியறக்குள்ளே. சரிங்களா? ஏன்னா பௌர்ணமி நேரம் முடிஞ்சாலுமே அதோட பவருங்கிறது அன்றைய நாள் முழுக்க உங்களுக்கு நீடிக்கும். அதனால் அன்றைய நாள் முடியறக்குள்ளே இந்த முறையை நீங்கள் எப்போ செய்கிறனாலுமே காலையில் எந்திரிச்ச உடனே, நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யறனாலும் செய்யலாம், இல்லை தூங்கி எந்திரிச்ச உடனே பண்ணலாம். விட்டவங்க ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடியாச்சும் இந்த விஷயத்தை ஜஸ்ட்டு செஞ்சுட்டு நீங்கள் தூங்குங்க. இது ஒரு வாட்டி செஞ்சால் மட்டும் போதும். அடுத்த பௌர்ணமி வரைக்கெல்லாம் கண்டினியூ பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு கேட்குற விஷயம் நடந்துடும். அப்போ அடுத்த பௌர்ணமிங்கும் போது இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். அப்போது இந்த பழைய பொருள், நீங்கள் காசு மட்டும் எடுத்து உங்கள் வீட்டு கல்லாப்பட்டியில் காசு வச்சு யூஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். பணம் எப்போவுமே இருக்கணும், நல்ல செல்வ செழிப்பு, மேலும் மேலும் பணம் வளர்ச்சி கொடுத்துட்டே இருக்கணும், பிஸ்னஸ் நல்லா நடக்கணும். இதுக்கெல்லாம் நீங்கள் பணம், காசு, நகையெல்லாம் வச்சு நீங்கள் செய்யலாம். இல்லைனாலும் ஜஸ்ட்டு வெறும் சர்க்கரை, அந்த ஏலக்காய், பச்சை கற்பூரம், நீங்கள் எழுதி வச்ச கோரிக்கை, இது மட்டும் வச்சு கூட நீங்கள் செய்யலாம். என்ன இருக்கோ அதை வச்சு செய்யுங்க. பட் எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க. ஏதோ ஒன்று இல்லைன்றக்காக இந்த காரணத்தை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்குங்க. சூப்பரான மெத்தட் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். காசு, நகை வச்சுருந்தா மட்டும் எடுத்து திருப்பி வச்சுக்கிட்டு மறுபடியும் கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் அந்த மற்ற பொருட்கள் எல்லாம் அடுத்த முறை செய்யும் போது அதை பயன்படுத்தக்கூடாது. அதையெல்லாம் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. நீங்கள் ஏதாவது பேஸ்கெட்டில் போட்டாலும் பரவாயில்ல, இல்லை ஓடுற தண்ணி, இல்லை மரத்தடியில் எங்கேயோ ஒரு பக்கம் கால்படாத இடத்துல போட்டுருங்க. ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குங்கிறது நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.